தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் கடலூர், கள்ளக்குறிச்சி, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட நியாய விலைக்கடை பணியாளர்கள் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை அமைக்க கோரியும், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான இடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்கிட கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். எடைத்தராசுடன் பிஓசி இயந்திரத்தை இணைத்து பொருள்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டுவிட்டு அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபருக்கு பொருள் வழங்குவதற்கு குறைந்தபட்சம் 25 நிமிஷம் செலவாகிறது. ஒரு நாளைக்கு 20 குடும்ப அட்டைகளுக்கு மேல் பொருள்கள் வழங்க முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து எங்களது சங்கத்தை அழைத்து பேசி இதற்கு தீர்வு காண வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி அனல்மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 6வது நாளாக நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் குடும்பத்துடன் பங்கேற்றனர். தூத்துக்குடி தெர்மல் நகரில் உள்ள NTPL அனல்மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் நீதிமன்றம் அறிவித்த ஊதிய உயர்வை அமல்படுத்தாமல் இருப்பதை கண்டித்து கடந்த 5 நாட்களாக போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் 6வது நாளில் ஒப்பந்த ஊழியர்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் போராட்டத்தால் 80% மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்காவின் சுற்றுப்பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குப்பைகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். புதிதாக அமைக்கப்படும் பேருந்து நிலையங்கள் சுகாதார வசதிகளை மேம்படுத்த திராணியற்ற விடியா ஸ்டாலின் அரசு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதாக கூறி பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் 33 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்காத NR காங்கிரஸ் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தற்காலிக பேருந்து நிலையம் எதிரில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு பலன் தரும் வகையில் புனரமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்காமல் காலம் தாழ்த்தி வரும் NR காங்கிரஸ் அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். தற்காலிக பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் அவதிப்பட்டு வருவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். பஸ் நிலையம் புனரமைக்கப்பட்டு அந்த கட்டுமான பணிகள் முழுவதும் புதுச்சேரி நகராட்சியிடம் ஒப்படைத்து 4 மாதம் காலம் ஆகுது. 4 மாத காலம் ஆகியும் இன்று வரை மக்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த அரசு கொண்டு வரல. இது சம்பந்தமா ஏற்கனவே நாங்கள் மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளருடைய அனுமதி பெற்று அங்கே ஒரு போராட்டம் நடத்தணும்.